ரீச் ஆயிடுச்சு. பயங்கரமா வைரல். நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எல்லாருமே வந்து விஜய் சேது படம் எங்க எப்போன்னு. நான் இன்ஃபேக்ட் 10 படம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷம் 10 படத்துல நெறைய பேர் கேட்கறது வந்து விஜய் சேது படத்த பத்தி தான் கேட்கறாங்க. எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்து அன்புரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர படமாகட்டும், ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து, ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுவனாக சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டுதான். அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி டூ ஆகட்டும், விக்ரம் டூ ஆகட்டும், ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த கிளாரிட்டி. அண்ட் அமீர் கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க. அமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அண்ட் இப்போவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போன்னு தெரியல, பட் ஸ்டில் அது பேசி. விஜய் சித்து வந்து பெரிய யூடியூபர், அவரை வந்து ஹீரோ ஆக்கி இயக்குனராகவும் ஆக்கி இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன். இவருக்கு இதான் வேலை சார். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் இன்னும் சீன் பை சீனா செதுக்கி வச்சுட்டு வரேன், அப்புறமா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல. இல்லைப்பா, நீ எப்போ வேணாலும் ஷூட்டிங் போ, பட் ஆனால் படம் மட்டும் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு பயத்தை சொல்லி விட்டுட்டேன். அந்த பயத்திலேயே ஒரு இப்போ டயலாக்லாம் எழுதிட்டு இருக்காங்க. என் கண்ணை பார். ப்ரோமோ பண்ண இதுதான் என்னை மீட் பண்ணி பேசுனது தான் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அந்த ப்ரோமோவே பண்ணாரு. ஓகே, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்துச்சு. எனக்கு நரேஷன் கொடுத்தாப்புல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் இங்கே இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா, இந்த ப்ரோமோவே வந்து பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு, பயங்கரமாக வைரல். நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எல்லாருமே வந்து விஜய் சேது படம் எங்கே எப்போன்னு. நான் இன்ஃபேக்ட் 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த வருஷம். 10 படத்தில் நிறைய பேர் கேட்குறது வந்து விஜய் சேது படத்தை பற்றி தான் கேட்குறாங்க. எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தமிழில் வேணும். சுகமாலாம் இல்லை, நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் தான். அதுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டுதான். அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா. நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸ் நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். கைதி டூ ஆகட்டும், விக்ரம் டூ ஆகட்டும், ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும்,
இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு பற்றியும் சொன்னாங்க. அமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போன்னு தெரியல, பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான். இதுதான் நான் மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு நான் ஒரு பாயிண்டில் பதில் சொல்லி ஆகணுன்ட்டே இருந்தது. ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கம் பேசிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணுன்ட்டு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட். அண்ட் பற்றி பேசவே இல்லையே. அதான் மேம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில் பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேட், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்ல, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால்டு வயலன்ஸ் நான் வயலன்ஸ்லேயே சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு ஆக்ஷன் படம். எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டோ பார்த்தோம், அப்படிலாம் பார்த்தா வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம். எல்லாம் ப்ரோ கோடுன்றது இனிஷியலி இந்த டைட்டில், இப்போ அதோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த டைட்டில் இப்போ எடுத்துட்டாங்க. அந்த படத்தோட டைட்டில் லேட்டர்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன என்ஓசி இஷ்யூன்றனால அந்த படம் பேரை எடுத்துட்டாங்க, அப்போ மாற்றிட்டாங்க. ப்ரோ கோடு கிடையாது. பட் அந்த ப்ராஜெக்டோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃபன்னான படமா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரு. அப்போ வந்து கண்டிப்பாக படத்துல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. சோ லிட்டரலி டீசர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஃபன்னான ஒரு ஹேங் ஓவர் மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கோட் 8th பொசிஷன்ல இருக்கு. லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது புருஷன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. பேக் டு த காம்போ அப்படின்ற மாதிரி ஹிப்ஹாப் தமிழா, சுந்தர் சி, விஷால் பல வருஷங்கள் கழிச்சு ஆம்பளை அந்த ஒரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஒரு டீம் வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த ஒரு டீசர் பாக்குறதுக்கு. உண்மையிலேயே செம ஃபன்னா, ஒரு நல்ல கிரியேட்டிவா இருந்தது. இந்த ஜானர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த ஒரு யங் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரியான ஃபன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஆக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தாங்க. டீசர் வைப்லயே படமும் இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல போக வாய்ப்பு இருக்கு. சுந்தர் சி கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது கருப்பு. சோ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா சார் நடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா போஸ்ட்மார்ட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் கருப்பு. இந்த வருஷம் கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகிற சம்மருக்குள்ள, அதுவும் கைண்ட் ஆஃப் காட் ஸ்டோரி, அதாவது சாமி படம். அது கிட்டத்தட்ட என்ன மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இது எடுத்திருக்காரு. ஏன்னா எப்பயுமே அவர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுவாரு, ஒரு அரசியல் இருக்கும். அதுல இதெல்லாம் வச்சு சூர்யா சாரை வச்சு என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான ஒரு பிலிமா இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலரும் ஆர்வமா இருக்காங்க. லிஸ்ட்ல 5வதா இருக்கிறது கரை. இது நம்ம தனுஷ் சாரோட படம். போர் தொழில்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு வில்லேஜ் டைப் ஆஃப் ஃபிலிம். போர் தொழில் டைரக்டர் பொறுத்தவரையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தென் ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவார் அந்த படங்கள்ல. போர் தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுதான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிளாவும் இருந்திருந்தது. நிச்சயமா இது ஒரு படம் பெரிய லெவல்ல வந்து ஒரு ஹிட் ஆகும், சக்சஸ் ஆகும் சொல்லிட்டு பலரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு யங் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சக்சஸ் பார்த்திருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆக்டரோட ஒர்க் பண்றாரு அப்படின்னும் போது பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய நல்ல வைப் வந்தது. இந்த ஒரு படம் மேல நிச்சயமா இந்த படம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது லைக் வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகி இந்த வருஷம் வரையும் வந்துருச்சு. சக்சஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயிலர் 1. அதுக்கு அடுத்த பார்ட் வருது. சோ நெல்சன் அண்ட் ரஜினிகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த விதத்துல ஜெயிலர் 2 மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு படம் என்ன மாதிரி இருக்க போகுது, இதுவுமே அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியன் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஹைப் இல்லைனாலும் கண்டிப்பா படத்தோட ரிலீஸ் டேட் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வேற லெவல் ஹைப்புக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ரிலீஸுமே அதுதான். ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் வேற எதுவும் பெருசா இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிலர் 2 நான் சொல்லுவேன்.
ஸோ ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஜனநாயகன். ஆக்சுவலா இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாருமே பார்த்து முடிச்சிருக்கணும். பட் ஒரு சில பிரச்சனைகளால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதன் காரணமாவே இன்னுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அண்ட் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டா தான் இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. என்னடா ஏதோ சைஃபைலாம் வருது, ஒரு சைடு கேசிரியனாலும் இன்னொரு பக்கம் சைஃபைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். தென் இது மட்டும் இல்லாம விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம், அது இன்னொரு ஒரு காரணமும் கூட. இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா பலரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஹைப்பா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக காத்திருந்தோம். பட் அதுல இன்னும் அந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த ஒரு படம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது இன்னுமே இந்த ஒரு படத்தோட ஹைப் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா ஜெயிலர் 2 மாதிரி இதுவுமே இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த பிக் ரிலீஸ் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் லிஸ்டா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிவுட் டாலிவுட் இது மாதிரி எல்லா ஊர்லயும் நிறைய ஆன்டிசிபேட்டடான ஃபிலிம்ஸ் வருது. பட் வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். கண்டிப்பா பார்ட் 2ல பேலன்ஸ் ப்ராஜெக்ட்ஸை நம்ம கவர் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சண்டக்கரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.